ஹாட்ஸ்டார் வழங்கும் ராமின் பறந்து போ உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. இந்தியாவில் இத்தனை கோடி பேர் இருக்கான், எவனை கேட்டாலும் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. இங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் முன்னேற முடியாது. தட்ஸ் ஹார்ஷ் ட்ரூத். எனக்கு நடந்தது உனக்கு நடந்துடக்கூடாதுப்பா. அப்பா மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராதப்பா. நீங்க டிராவிட் ஃபேன்பா, நான் தோனி ஃபேன். டூரிங் டாக்கெட் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? ஈஸ்ட்மன் கலர்ல வெளிவந்த முதல் தமிழ் திரைப்படம் எதுன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. தமிழில் வெளியான முதல் ஈஸ்ட்மன் கலர் படம்னா அது ஸ்ரீதருடைய இயக்கத்தில் உருவான காதலிக்க நேரமில்லை திரைப்படம் தான். பெரிய ஹீரோ படங்களுடைய தோல்வி, பிரபலங்களுடைய டிவோர்ஸ், இடி ரைடு, இப்போ போதை புழக்கம் அப்படின்னு தமிழ் சினிமாவில் கொஞ்ச நாட்களாக நெகட்டிவான செய்தியை பரவிட்டு இருக்கு. இந்த ட்ராக் மாறி பாசிட்டிவாக கொண்டு வர உங்களுடைய யோசனை என்னன்னு பெல்ஜியம்ல இருந்து ஹரிகுமார் லட்சுமணன் கேட்டிருக்காங்க. ஜெய்சனுடைய முதல் படமான இரவும் பகலும் படத்தில் டிஆர் பாப்பா ஒரு அருமையான பாடலுக்கு இசையமைத்திருந்தார். இரவும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான் என்று அந்த பாடல் தொடங்கும். அந்த வரிகள் இருக்கே, அது சினிமா உலகத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சினிமா உலகத்துலேயும் இரவும் வரும் பகலும் வரும். இப்போ கொஞ்சம் சினிமா உலகத்திலே இரவு போன்ற இருள் சூழ்ந்திருந்தாலும் மிக விரைவிலேயே அந்த இருள் நீங்கி சினிமா உலகத்தில் ஒரு பிரகாசம் பரவத் தொடங்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எம்ஜிஆர், சிவாஜி இவங்க ரெண்டு பேரும் போகாத வெளிநாடு இருக்குதான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்ற படத்தில் நடித்ததுனால எம்ஜிஆர் எல்லா நாடுகளுக்கு போய் வந்திருப்பார் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர், சிவாஜி ஆகிய இருவரும் போகாத நாடுகள் பல இருக்கின்றன. நிறைய திரைப்படங்களில் கலைஞர்களுடைய பெயர்கள் போடாமல் உங்கள் அபிமான நட்சத்திரங்கள் அப்படின்னு போடுறாங்களே, அது ஏன்னு தர்மபுரியிலேருந்து ராஜா கேட்டிருக்காங்க. பல பிரபல நட்சத்திரங்களுக்கு இடையே யாருடைய பெயரை முதல்ல போடுறது அப்படின்றதுல மிகப்பெரிய பிரச்சனைகள் இந்த சினிமா உலகத்தில் எழுந்திருக்கின்றன. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒளிவிளக்கு திரைப்படத்தை சொல்லலாம். அந்த படத்தினுடைய டைட்டிலில் ஜெயலலிதாவுடைய பெயரை முதல்ல போடணுமா, சவுகார் ஜானி பெயரை முதல்ல போடணுமா அப்படின்றத பற்றி மிகப்பெரிய விவாதம் நடந்தது. அதை குறித்து ஜெயலலிதா சவுகார் ஜானி மேலே எந்த அளவுக்கு வருத்தப்பட்டார், சவுகார் ஜானி அதுக்கு எப்படிப்பட்ட எதிர்வினையை ஆற்றினார் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற பிரச்சனைகள் எழும்போதெல்லாம் பல இயக்குநர்கள் புத்திசாலித்தனமாக அந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்காகத்தான் உங்களுடைய அபிமான நட்சத்திரம் நடிக்கும் அப்படின்னு பொதுவாக டைட்டில் கார்டில் போட்டுறது வழக்கம். சூரி மற்றும் சந்தானம் இவங்க ரெண்டு பேரில் கதையை தேர்வு செய்கிறதுல சூரி முன்னணியில் இருக்காரு. சந்தானம் இப்போ நடிக்கிற மாதிரியான படங்களை விட்டுட்டு கதை மற்றும் திரைக்கதைக்கு முக்கியத்துவம் உள்ள படங்களை தேர்ந்தெடுத்து நடிப்பாரா? சந்தானம் மற்றும் சூரி இவங்க ரெண்டு பேருக்கும் நீங்கள் சொல்கிற அறிவுரை என்னன்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. சந்தானம், சூரி ஆகிய ரெண்டு பேருடைய பாணியும் ஒரே பாணி அப்படின்னு சொல்ல முடியாது. தனக்கென்னு தனித்தனி பாணி ரெண்டு பேருமே வச்சுருக்காங்க. அதற்கேற்ற கதைகளை தேர்ந்தெடுத்து தான் அவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க. அவங்களுக்கு நான் அறிவுரை கூற வேண்டிய அவசியம் இருப்பதாக நான் நினைக்கல. அவங்களே ஒரு 10-12 பேருக்கு அறிவுரை கூறக்கூடிய அளவுக்கு தகுதியானவர்கள். எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித், தனுஷ், சிம்பு தமிழ் சினிமாவில் 3 எழுத்து முன்னணி நடிகர்களுடைய தொடர் தனுஷ், சிம்பு இவங்களோட முடிவடைஞ்சிருச்சான்னு கோயம்புத்தூர்லேருந்து கேசவன் கேட்டிருக்காங்க. அடுத்து 3 எழுத்து பேரோட தான் விக்ரமுடைய மகனான துருவ் இப்போ கிளம்பி இறங்கி இருக்கிறாரு. துருவை தொடர்ந்து இன்னும் 3 எழுத்து நட்சத்திரங்கள் வராமலா போவாங்க? வெற்றிமாறன் மற்றும் சிம்பு இணைஞ்சு பண்ற படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கான்னு குவைத்திலிருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. வெற்றிமாறனுடைய இயக்கத்திலே சிம்பு நடிக்கின்ற படம் இந்த ஆண்டு வெளியாவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நடிகர் பொன்னம்பலம் இப்போ எப்படி இருக்காரு, அவருடைய உடல் நலம் சீராகி வருகிறதான்னு தோரணமலையிலிருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. பொன்னம்பலம் ஓரளவுக்கு உடல்நலம் தேறி இருக்கிறார் அப்படின்னாலும் முழுவதுமாக உடல்நலம் தேறி இருப்பதாக சொல்ல முடியாது. மருத்துவ ரீதியாக பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கார் பொன்னம்பலம். நடிகர்களில் திரைப்படங்களுக்கு அதிகமான பின்னணி பாடல்கள் பாடிய பாடகர் யாருன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. ஆரம்ப கட்டத்தில் சினிமாவிலே பின்னணி பாடிய கதாநாயகர்கள் அப்படின்னா எம்கே தியாகராஜ பாகவதர், பி.யு. சின்னப்பா, டி.ஆர். மகாலிங்கம் போன்றவர்களை சொல்லலாம். அவங்க காலத்துக்கு பிறகு அதிகமாக பின்னணி பாடல்கள் பாடியதுன்னா அது கமல்ஹாசன் தான். போதைப்பொருள் படத்தால தான் போதை கலாச்சாரம் வந்துவிட்டதான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. பல திரைப்படங்களிலே போதைப்பொருள் சம்பந்தமான காட்சிகள் வந்ததனால தான் திரையுலகத்திலும் சமூகத்திலும் போதைப்பொருள் பழக்கம் வந்ததாக சொல்ல முடியாது. கூலி படத்தை தொடர்ந்து மற்ற படங்களுக்கு இசை மற்றும் பாடல் பாடுவது அப்படின்னு டிஆர் தன்னுடைய 2வது இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாரா? அவர் சாயச்சித்திர நிகழ்ச்சியில் எதிர்பார்க்கலாமான்னு திருநெல்வேலியிலிருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. நான் இந்த நிகழ்ச்சியிலேயே பல முறை சொல்லியிருக்கேன். டி. ராஜேந்தர் சினிமாவுடைய தீவிரமான காதலர். ஏதாவது ஒரு ரூபத்தில் சினிமா உலகத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பவர் தான்
டி ராஜேந்தர். அவருடைய நேர்காணல் நிச்சயமாக சாய்வு சித்ராவில் இடம்பெறும். தெலுங்கு சினிமாவில் இப்போ அதிகமான பக்தி படங்கள் எடுக்கிறாங்க. ஆனால் தமிழ் சினிமாவில் பக்தி படங்கள் எடுக்கிறதுல இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் ஏன் தயக்கம் காட்டுறாங்க? இயக்குனர் ராமநாராயணனுக்கு பிறகு பக்தி படங்கள் எடுக்கிறது அடியோட குறைஞ்சிருச்சுன்னு நெல்லையிலிருந்து ஐயப்பன் கேட்டிருக்காங்க. பக்தி படங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பார்த்திங்கன்னா தெலுங்கில் பக்தி படங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும். அந்த அளவுக்கு தமிழில் பக்தி படங்களுக்கு வரவேற்பு இருப்பதாக சொல்ல முடியாது. இப்போ தமிழில் பக்தி படம் எடுத்தால் நிச்சயமாக மிகப்பெரிய பட்ஜெட்டில் தான் அதை எடுக்க வேண்டி வரும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பட்ஜெட்டில் பக்தி படங்கள் எடுத்தால் அதற்கான வசூலை பெற முடியுமா அப்படின்ற சந்தேகம் இன்று உள்ள தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கு இருக்குது. அதன் காரணமாகத்தான் பக்தி படங்கள் மிகப்பெரிய அளவிலே இங்கே உருவாவதில்லை. சூர்யா நடித்த கருப்பு திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு குவைத்தில் இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜியுடைய இயக்கத்திலே சூர்யா நடித்துள்ள கருப்பு திரைப்படம் இந்த ஆண்டு செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் வெளிவர வாய்ப்புகள் இருக்கின்றன. மறைந்த நடிகர் ஜி ஸ்ரீனிவாசன் அவர்கள் நாடக நடிகராக இருந்து பிறகு சினிமாவுக்கு நடிக்க வந்தாரான்னு தோரணமலையிலிருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. மறைந்த நடிகர் ஜி ஸ்ரீனிவாசன் முதல்ல நாடகத்தில் தான் நடிச்சிட்டு இருந்தார். அதற்கு பின்னால் தான் திரையுலகத்திலே ஒரு நடிகராக அவர் அறிமுகமானார். நடிகர் சந்திரபாபு எங்கே இறந்தார், அவருடைய சமாதி எங்கே இருக்குன்னு கோயம்புத்தூர்லேருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. சந்திரபாபு சென்னையில் தான் இருந்தார். ராஜா நாவல்புரத்தில் அமைந்துள்ள கியூபில் ஐலாண்ட் சிமெண்ட்ரியில் தான் அவருடைய உடல் புதைக்கப்பட்டிருக்கிறது. எம்ஜிஆருடைய எல்லா படங்கள்லையும் கதை மற்றும் நடிகர்கள் ஒரே மாதிரி இருக்காங்களே, அந்த மாதிரி எம்ஜிஆர் இப்போ படம் நடிச்சிருந்தா அவர் சிஎம் ஆகியிருப்பாரான்னு அரந்தையிலிருந்து சேகர் செந்தில் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆனதில் அவருடைய திரைப்படங்களுக்கும் பங்குண்டு, அவ்வளவுதானே தவிர அவர் முதலமைச்சர் ஆனது அந்த திரைப்படங்கள்னால்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. இயக்குனர் ஏபி நாகராஜன் இயக்கிய திரைப்படங்களில் அதிகமாக கதாநாயகனாக நடித்த நடிகர் யாருன்னு தோரணமலையிலிருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. அருட்செல்வர் ஏபி நாகராஜன் இயக்கிய படங்களில் அதிகமான படங்களில் கதாநாயகனாக நடித்த பெருமை நடிகர் சிவாஜி கணேசனுக்கே சொந்தமானது. நடிகர் சத்யராஜுக்கு சிவாஜி மீது எந்த அளவுக்கு பற்று இருந்ததுன்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. சிவாஜி மீது மிகுந்த அன்பும் மரியாதையும் வைத்திருந்தவர் சத்யராஜ். ராட்சசன் பட இயக்குனருடைய அடுத்த படம் என்ன, யாரு ஹீரோ, அவரு அஜித்தை வச்சு படம் இயக்க வாய்ப்பு இருக்கான்னு குவைத்திலிருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. ராட்சசன் பட இயக்குனர் அடுத்து சத்யஜோதி பிலிம்ஸ் நிறுவனத்துக்காக ஒரு திரைப்படத்தை இயக்கி முடித்துள்ளார். அந்த படத்தில் விஷ்ணு விஷால் கதாநாயகனாக நடித்திருக்கிறார். மோசமான படங்களுக்கு பிரம்மாண்டமாக விளம்பரம் கொடுக்கும்போது தமிழ் சினிமாவே கொண்டாடப்பட வேண்டிய இயக்குனரான ராமுடைய பறந்து போ படத்துக்கு அந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஏன் பெருசாக விளம்பரம் பண்ணலைன்னு தலையம்பாளத்திலிருந்து செல்வம் ராஜா கேட்டிருக்காங்க. பறந்து போ படத்துக்கு சரியாக விளம்பரம் செய்யலை அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த படத்துக்காக பறந்து பறந்து பல ஊர்களுக்கு போய் அந்த படத்தினுடைய கதாநாயகனும் அந்த படத்தினுடைய இயக்குனரும் விளம்பரம் செய்தார்கள். இப்போ கூட பார்த்தீங்கன்னா பல திரையரங்களுக்கு தொடர்ந்து சென்றபடி இருக்கிறது பறந்து போ படக்குழு. எஸ்ஜே சூர்யா இயக்குற கில்லர் படத்துடைய படப்பிடிப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, அந்த படத்தை பற்றின தகவல் இருந்தால் சொல்லுங்கன்னு தோரணமலையிலிருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. எஸ்ஜே சூர்யாவுடைய இயக்கத்திலே உருவாக இருக்கின்ற கில்லர் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு இந்த மாத இறுதியில் அல்லது அடுத்த மாதம் துவக்கத்திலே ஆரம்பமாக வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்போ அந்த படத்தில் ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பாளராக இணைந்திருக்கிறார். தமிழ் சினிமாவின் முதல் தயாரிப்பாளர் யார், அவரை பற்றி சொல்லுங்கன்னு கோவைபுதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவுடைய முதல் படத்தை தயாரித்த பெருமை நடராஜ மொழியார் ஏஎஸ்ஆரும். அவர் தயாரித்தது ஒரு ஊமை திரைப்படம். அந்த திரைப்படத்தினுடைய பெயர் கீசக வதம். 35,000 ரூபாய் செலவிலே தயாரிக்கப்பட்ட அந்த திரைப்படம் நடராஜ மொழியாருக்கு 15,000 ரூபாய் லாபமாக பெற்று தந்தது. தமிழில் வெளியான முதல் பேசும் படம்னா அது காளிதாஸ் திரைப்படம் என்பது உங்களில் பலர் அறிந்த ஒரு விஷயம். அந்த படத்தை தயாரித்தது ஆர்தேஷிர் இரானி என்ற இந்தி பட தயாரிப்பாளர். அடுத்து இன்று ஒரு தகவல். கலைநயமிக்க பல திரைப்படங்களை தந்த பாலு மகேந்திரா பார்த்த முதல் படப்பிடிப்புன்னா அது த பிரிட்ஜ் ஆன் த ரிவர் குவாய் என்ற படத்தினுடைய படப்பிடிப்பு தான். இலங்கையில் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெற்ற போது அந்த படப்பிடிப்பை பார்க்கக்கூடிய வாய்ப்பு பாலு மகேந்திராவுக்கு அமைந்தது. அந்த படப்பிடிப்பு தளத்தில் இருந்த ஒருவருக்கு எல்லோரும் அதீத மரியாதை கொடுத்து கொண்டிருந்ததை பார்த்தார் பாலு மகேந்திரா. அவர் தான் அந்த படத்தினுடைய டைரக்டர் என்றெல்லாம் அங்கே பலர் பேசிக்கொண்டார்கள். அந்த காலகட்டத்தில் டைரக்டர் அப்படின்னா என்ன அப்படின்றதெல்லாம் பாலு மகேந்திராவுக்கு தெரியாது. ஆனால் அவங்க பேசிக்கிட்டதுலேருந்து இந்த ஆள் ஒரு முக்கியமான ஆள் அப்படின்றது மட்டும் அவருக்கு தெரிந்தது. சிறிது நேரத்தில் அந்த மனிதர் ஷார்ட் ரெடியா, டேக் போகலாமா என்று சொல்லிவிட்டு 1 2 3 ரெயின் என்றார். திடீரென்று அந்த இடத்துல பெரும் மழை அடிக்க தொடங்கியது. மழைக்கான அறிகுறியே இல்லாமல் இருந்த அந்த இடத்துல ரெயின் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அப்படி மழை பெய்தது பாலு மகேந்திராவுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தந்தது. சில நிமிடங்களுக்கு பின்னாலே அந்த மனிதர் கட் என்றால் அந்த மழை அப்படியே நின்று போனது.
ஆச்சரியத்தோட ஒரு மந்திரவாதியை பார்ப்பது போல அந்த ட்ரௌசர் போட்ட மனிதரையே பார்த்து கொண்டிருந்தார் பாலு மகேந்திரா. டைரக்டர் அப்படின்றவர் எப்படிப்பட்ட ஒரு ஆளுமை என்று அன்றுதான் பாலு மகேந்திராவுக்கு புரிந்தது. பின்னாளில் பாலு மகேந்திரா ஒரு முக்கியமான இயக்குனராக உருவெடுத்தார் என்றால் அதற்கான விதை அவர் மனதிலே விழுந்தது த பிரிட்ஜ் ஆன் த ரிவர் குவாய் என்ற படத்துடைய படப்பிடிப்பை பார்த்த அந்த தினம்தான். உங்களுடைய கதாநாயகர்களை தீர்மானிக்கிறது உங்கள் கதை தானா? அப்படி சொல்ல முடியாது சார். என்னுடைய கதையை ஒத்துக்கொள்ளக்கூடிய கதாநாயகர். இன்றைக்கு திரை விமர்சனங்களே விவாத பொருளாக இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்போதுமே விவாத பொருள். பறந்து போ படத்தை பொறுத்த வரைக்கும் பல பிரபலங்கள் அதை பாராட்டிட்டாங்க. அதை வலைதளங்களிலே பார்க்க முடியும். இதில் மிகப்பெரிய பாராட்டாக நீங்கள் நினைக்கிறது சார், சீனியர்ஸ் முதற்கொண்டு ஜூனியர்ஸ் வரைக்கும் பாராட்டுறாங்க. அது அவங்க படத்தை பாராட்டினாங்கிறத விட பறந்து போ படமும் ராமும் ஜெயிக்கணும் அப்படின்னு பல பேர் விருப்பப்படுறாங்க, மேடையிலேயே தெரிவிக்கிறாங்க. இந்த அன்பை எப்படி பார்க்குறாங்க? பிளெஸிங்ஸ் இல்லையா? அது ரொம்ப அதுதான் சார் சொல்கிறேன். குவாலிட்டி ஆஃப் அது பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு